வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குற மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம காவேரி. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து விட்டுடுறாங்க. அப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுது காவேரிக்கு. தலையில் வந்து அந்த இடத்து நெத்தியில் வந்து நல்லா அடிபட்டுடுது, ரத்தமாக வழியுது. அதை பார்த்து விஜய் வந்து ஏன் காவேரி இப்படி பண்ண, பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாரு. காவேரிக்கு ஃபஸ்ட் எய்டும் பண்ணி விடுறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காவேரி பத்திரமா கவனிச்சிக்கிறாரு. ரொம்ப பார்த்து பார்த்து பாசமாக காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. இங்கே பாரு காவேரி, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் உனக்கே தெரியும்ல. நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டாலும் என்னை என்ன சொன்னாலும் சரி, டீஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் பண்ணாலும் சரி, நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே உருகி போகிறாங்க. என்ன விஜய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசம் என் மேலே வச்சுக்கிட்டு ஏன் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. வந்து காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, நானே காவேரியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. அதனால் அவங்க அம்மா வந்து விஜய் தம்பி இந்த அளவு வந்து காவேரியை பார்த்துக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அதனால் பிரச்சனை இல்லை, அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் விஜய் வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு காவேரி. எல்லாமே பக்காவாக எடுத்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு சாப்பாடு கூட நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. எனக்கு கையெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, நான் அதெல்லாம் தெரியாது, நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாரு. காவேரி அந்த அளவு குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு தலையாக சுற்றுது. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெண்ணிலாவை கவனிக்காமல் காவேரியை கவனிச்சிருக்கிறத விஜயை பார்த்துட்டு ராகினி செம கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து காவேரி வராங்க. என்ன ராகினி, உன் பிளான் எல்லாம் சொதப்பிச்சு போட்டிருக்க அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ராகினி செம்ம கடுப்பாக பார்க்குறாங்க. இப்போ என்ன சொதப்பிச்சு அப்படின்னாங்க. பின்ன நீ என்னை எப்படியாவது ஏற்றி விட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்த, நல்ல பிளான்லாம் நல்லா தான் போட்டேன், அது எக்ஸிக்யூட்டிவ் நல்லா தான் பண்ணேன், நானும் அதில் கொஞ்சம் வந்து நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனால் இப்போ தானே புரிய வருது, விஜய் பார்த்தல என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் என் புருஷன்டி, என் புருஷன் என்னை எப்போவுமே கைவிட மாட்டாருடி, என் மேலே உயிரே வச்சுருக்காரு தெரியுதா, இப்போ பார்த்தல, இப்போ புரியுதுல்ல உனக்கு. என்னமோ சொன்னேன், வெளியில் வந்துட்டோன்னே என்னை கவனிச்சிக்கவே மாட்டார், என்னை கவனிக்கிறதே இல்லை, அவர் என்னை பார்க்குறதே இல்லை, திரும்பி கூட பார்க்குறதே இல்லை காவேரி, உன்னை பற்றியா எப்படிலாம் விட்டுட்டு வெளில கூடவே அழுகுறாரு அப்படிலாம் சொன்னல, இப்போ தெரியுதா, அவர் என்னை எப்போவுமே வந்து கைவிடவே மாட்டார், வெண்ணிலா மேலே இருக்கிறது பொன்லி பரிவு மட்டும்தான் அவருக்கு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு கில்ட்டியில் பண்ணிகிட்ருக்காரு, மற்றபடி லவ்வெல்லாம் ஏன் மேலே தான் இருக்குது, இப்போ அது புரியுதா உனக்கு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. உன்னை கவனிச்சிட்டா உன் மேலே லவ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா, அப்போ கூட வெளில வீட்டில் தானே வச்சுருக்காரு, வெளியே துரத்துறால, அது எப்படி துரத்துவார். ஏன்னா வெண்ணிலாவை அவர் நேசிச்சிருக்காரு. அந்த ஒரு நேசித்த பொண்ணு கஷ்டப்படுறத எந்த ஆம்பளைங்களும் விரும்ப மாட்டாங்க. அதே தான் என் புருஷனும் பண்ணியிருக்காரு. அதுவும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் வெண்ணிலாவை, அவர் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, புரியுதா. அதனால் இஷ்டத்துக்கெல்லாம் இனிமேட்டு பேசலான்னு நினைக்கிறாரு. அப்பப்போ வந்து என்னை கூப்பிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் என் புருஷனை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்கறது, என்னை வந்து வேணும்னே நோக்கடிக்கிறது, இதையெல்லாம் இதுக்கப்புறம் ஏற கட்டிட்டோம், ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னோடனே அப்படி ராகினி பார்க்குறாங்க. ஓவராக பண்ணுறியா, உனக்கு இருக்குடி, வெண்ணிலா குணமாகட்டும், அப்போ இருக்குது, அது குணமானோன்னு பார்த்துக்கலாம், குணமானோன்னு எனக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியும், உன்னை மாதிரி வெண்ணிலா கிடையாது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னை மாதிரி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குற குணம் அவளுக்கு கிடையாது, அதனால் நீ இந்த மாதிரிலாம் பேசுறத முதல்ல நிறுத்திட்டு உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, உன் வாழ்க்கை ஒன்று கட்டிக்கணும்ல, உன் வந்து அஜய அவன் கூட நீ வந்து வாழ்றியா இல்லையானே எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுறேன் விஜய் என்ன பண்ணுறாருனே தெரிஞ்சிட்ருக்கேன், முதல்ல உன் திருமண வாழ்க்கையை ஒழுங்காக வாழப்பாரு, அதை விட்டுட்டா எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடி தெரிஞ்சிட்ருக்கா, இதுக்கப்புறம் என் பேச்சுக்கோ என் புருஷன் பேச்சுக்கோ வந்த நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வெண்ணா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, வெண்ணா வேணும்னே வந்து டிஸ்டர்ப் பண்ணி அழ வச்சு என் புருஷனை வர வைக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி வேலையும் நீ வச்சுட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அன்னைக்கு நீ வேணும்னே தான் என் புருஷனை வர வச்சேன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அவரை தொல்லை பண்ணி வர வச்சல, நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் கேவலமான வேலையெல்லாம் இனிமேட்டு செய்யாத, இனிமேட்டு நீ என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஆள் நான் இல்லை, புரியுதா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பழைய காவேரியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு ராகினிக்கு செம கடுப்பாகுது. இப்படி பண்ணிட்டாலே, எல்லாம் அந்த விஜய் தான் இப்படி பண்ணிடுறாரு, நான் என்ன பண்ணுறது, இவ பழையபடி என் கைக்குள்ளே இல்லையா, அப்போ இவ முதல்ல கைக்குள்ளேயே இருந்தாலே இப்போ கையை விட்டு போயிட்டாலே நான் என்ன செய்கிறது, எப்படி இவங்க 2 பேர் பிரிக்க போகிறேன், இந்த விஜய் ஏன் தான் இப்படி பண்ணாரோ தெரியல, இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால் தான் இவ்வளோ பிரச்சனை, இதனால தான் விஜய் இப்படி மாறி போயிட்டாரு, இப்போ என்ன தான் பண்ணுறது, விஜயோட மனசெல்லாம் இவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, வந்து காவேரி கிட்ட டைவர்ஸ் பண்ணலை, அதே மாதிரி வந்து காவேரி மேலே உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டா, ஐயோ என்னால் தாங்கவே முடியாது, நடக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ராகினி.